திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராகவும், ஒரு முறை சுற்றுச்சூழல்துறை அமைச்சராகவும், மாசு கட்டுப்பாட்டு துறையினுடைய அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறேன். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த ஈரோடு மாவட்டத்தில் எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் நான் செயல்படுத்தி இருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஈரோடு ஊராட்சி கோட்டை கூட்டுக்குடிநீர் திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணமாக நான் அமைச்சராக இருந்த காலத்திலே அன்றைய தினம் அந்த மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் என்னிடத்திலே இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக மிக கடுமையான முயற்சிகளை எடுத்து ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு ஊராட்சி கோட்டை குடிநீர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடித்தளம் இட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில அமைச்சராக இருந்த காலத்திலே தாளவாடி பகுதியில் தாலுகா அலுவலகம் என்பது கிடையாது. அது ஒரு மலை பகுதி, மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. தாளவாடியில் இருக்கிற ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் ஒரு பட்டா சிட்டா பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் ஈரோட்டுக்கு அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலே 3 மணி நேரம் பயணம் செய்து சத்தியமங்கலம் வந்துதான் அந்த சான்றிதழை பெற வேண்டும். நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே தாளவாடி தனி தாலுகா அலுவலகமாக கொண்டு வருவதற்கு அடித்தளமாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே ஈரோடு குன்றிமலை பகுதியில், அந்தியூர் சத்தியமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கிற குன்றிமலை பகுதியில ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அங்கு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடம் ஆகி கூட அந்த மாணவர்களை பள்ளியிலே சேர்த்த முடியாத ஒரு நிலை, அவல நிலை அந்த பகுதியில் இருந்தது. நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே மாவட்ட ஆட்சியரை அழைத்து சென்று குன்றி மலைப்பகுதி மக்களிடத்திலே அங்கு சென்று கருத்து கேட்டு உடனடியாக கோபி வருவாய் கோட்டாட்சியரை உடனழைத்து உடனடியாக பழங்குடியின மக்கள் குழந்தைகள் உடனடியாக கல்வி பயிலுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று 1 வாரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய நீண்டகால ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு அந்த குன்றி மலையிலே வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகள் படிப்பதற்கு நாங்கள்லாம் பக்கபலமாக கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த காலத்திலே நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சத்தியமங்கலத்திலே ஒரு கலைக்கல்லூரியை நான் அமைச்சராக இருந்த காலத்திலே அன்றைய முதலமைச்சர் அம்மாவிடத்தில் நாங்கள் கேட்டு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மொடக்குறிச்சி தொகுதியிலே கொடுமொழியில் இருந்த தாலுகா அலுவலகம், அதை உடனடியாக மொடக்குறிச்சி பகுதி மக்களுக்கு தாலுகா அலுவலகம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி மொடக்குறிச்சி பகுதியிலே ஒரு தாலுகா அலுவலகத்தை கொண்டு வந்து அந்த மொடக்குறிச்சி தொகுதி மக்களுக்காக நான் கடந்த காலத்திலே பணியாற்றி இருக்கிறேன். பெருந்துறை தொகுதிக்கு மட்டும் நான் திட்டங்களை கொடுக்கவில்லை. அமைச்சராக இருந்த காலத்திலே பல்வேறு பகுதிகளுக்கும் நாங்கள் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு அமைச்சர் என்ற முறையில எல்லா தொகுதிகளையும் இரு கண்களாக நினைத்து நான் கடந்த காலத்திலே பணியாற்றி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல், பெருந்துறையை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், தனியார் ஆக்கிரமிப்புல இருந்த 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு பெருந்துறை நகராட்சி அலுவலகமும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அது நான் அமைச்சராக இருந்த காலத்தில ஒரு கிஞ்சித்தும் கூட தன்னலம் பாராமல் அந்த இடத்தை 10 நாட்களுக்குள் நாங்கள் திட்டமிட்டு அரசுக்கு சொந்தமாக்கி இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசாங்கத்துக்காக கொடுத்த வரலாறு இருக்கிறது. நாம் பதவியில இருக்கிற காலத்தில பதவியிலே இருந்தோம் என்பதை விட நாம் பதவியிலே இருந்த பொழுது என்ன திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறோம் என்பதை இந்த மக்கள்
அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தோடு தான் நான் கடந்த காலத்திலே செயல்பட்டிருக்கிறேன். கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் கூட பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலே தான் அன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அதுல இடையிலே 1000 பிரச்சனைகள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை அந்த அரசிடத்திலே நாம் கேட்டு பெற்று கொடுத்த காரணத்தில்தான் இன்றைக்கு பெருந்துறை தொகுதியில கடுமையான வறட்சி காலத்திலே கூட இந்த கொடிவேரி தண்ணீர் அனைத்து மக்களுடைய தாகங்களையும் தீர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அன்றைக்கு நான் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரே அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் அன்றைக்கு நான் இருந்தேன். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். ஈரோடு மாவட்டத்திலே 8 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவித்த பின்னால் என்னுடைய தொகுதியிலே 2 நாள் நான் பிரச்சாரம் செய்வேன். மற்ற தொகுதிகளில் பவானிசாகர் தொகுதிக்கு 2 நாள், அந்தியூர் தொகுதிக்கு 3 நாள், மொடக்குறிச்சி தொகுதியிலே 2 நாள் பிரச்சாரம், ஈரோடு கிழக்கு தொகுதி இப்படி எல்லா தொகுதிகளுக்கும் நான் முழுமையாக பொறுப்பேற்று பிரச்சாரம் செய்து அந்த 2016 தேர்தலில் நான் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த பொது தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே 8 தொகுதிகளை வெற்றி பெற செய்தேன் என்கிற அந்த மனநிறைவு இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அன்றைக்கு கூட வேட்பாளராக அறிவித்தவர்கள் எனக்கு பிடித்தவர்களும் இருந்தார்கள், எனக்கு பிடிக்காதவர்களும் இருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் என்னுடைய கடமை மாவட்ட அமைச்சர், நான் மாவட்ட செயலாளர், எல்லா வேட்பாளர்களையும் நான் வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாமல் நான் வேலை செய்து 8 தொகுதிகளையும் பெற்று தந்தேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்னாலே கருத்து வேறுபாடு. அன்றைக்கு நான் ஒரு சிறிது காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிறிது காலம் விலகி இருந்தேன். அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இணைந்து 4 வருடங்கள் கழித்து எனக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியை மாண்புமிகு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கழகத்தினுடைய தலைவரும் என்றைக்கும் என்னுடைய மனதிலே நீங்காத அன்பை பெற்றிருக்கிற ஒரு சிறந்த மனித பண்பாளர், மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். ஓராண்டு காலம்தான் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதா இருந்தாலும் கூட அந்த ஓராண்டு காலத்திலே ஒரு நாளை கூட நான் என்னுடைய சொந்த வெறுப்புக்கோ அல்லது நான் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கோ நான் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அந்த 365 நாட்களும் பெருந்துறையிலும் பவானியிலும் கடுமையாக நான் உழைத்தேன் என்பது பெருந்துறையிலும் பவானியிலும் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே சேர்ந்த பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலிலே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இந்த தொகுதியை கூட்டணிக்காக ஒதுக்கினார்கள். கூட்டணியிலே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தோழன் சுப்ராயன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்டார்கள். அப்பொழுது நான் எந்த பொறுப்பிலும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெறும் உறுப்பினர். ஆனால் இருந்தாலும் கூட நான் அவருக்காக 20 நாட்கள் முழுமையாக என்னுடைய பிரச்சார வாகனத்தை நானே ஏற்பாடு செய்து என்னுடைய சொந்த செலவில தினந்தோறும் நான் எல்லா இடங்களுக்கும் சென்று மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பராயன் அவர்களுடைய வெற்றிக்கு நான் பக்கபலமாக இருந்திருக்கிறேன். அன்றைக்கு பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் கூட தலைமை என்ன நம்பிக்கையோடு என்னை இயக்கத்திலே சேர்த்தார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்ற விதத்துல அந்த பெருந்துறை தொகுதியில 13,000 வாக்குகளை தோழர் சுப்பராயன் அவர்கள் கூடுதலாக பெற்றார்கள். அந்த 13,000 வாக்குகளில் என்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய இரத்தமும் வேர்வையும் அதுல இருக்கிறது. தோழர் சுப்பராயன் அவர்களை நீங்கள் பார்த்தால் ஊடக நண்பர்கள் கட்டாயம் அவரிடத்துல நீங்கள் கேட்க வேண்டிய என்னுடைய உழைப்பு எப்படி இருந்தது, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த உழைப்பு எப்படி இருந்தது என்று சொல்லி அவரிடத்துல நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட நீங்கள் கேட்கலாம். ஆக அப்படிப்பட்ட உழைப்பை நாங்கள் கொடுத்தோம். அதற்கு பின்னாலே பேரூராட்சி மன்ற தேர்தலில் பெருந்துறையிலே 8 பேரூராட்சிகள் இருக்கிறது. 8 பேரூராட்சிகளிலும் நாங்கள் சிறப்பாக வேலை பார்த்து ஒரு சில இடங்கள் தோழமை கட்சிக்கு சென்றது. பெரும்பாலான இடங்களில் 90% இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்துறையிலே பேரூராட்சியிலே வெற்றி பெறுவதற்கு நான் பக்கபலமாக இருந்து நான் பாடுபட்டேன் என்பது தலைமைக்கும் நன்றாக தெரியும். இங்க இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்
பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். என்னுடைய பங்கு அந்த அளவுக்கு என்னுடைய பங்கை நான் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கு நன்றியுள்ளவனாகவும் அந்த இயக்கத்திற்கு இரவு பகல் பாராமல் கொடுத்த வேலையை எந்த விதமான பிரதிபலன் பாராமல் எதிர்பார்ப்பில்லாமல் நிறைவேற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவனாக இருந்த காரணத்தினாலேதான் பெருந்துறை தொகுதியில பல்வேறு பேரூராட்சிகளை, இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்துறை தொகுதியில பெருந்துறையின் கோட்டையாக அதிமுக இருந்தாலும் கூட 8 பேரூராட்சிகளிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை அன்றைக்கு ஏற்பட்டதற்கு என்னுடைய பங்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள். அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் வந்தது. என்னை மாண்புமிகு தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர் என்னை நேரில் பார்க்கிற பொழுது பாசத்தோடு பழகுவார்கள். அவருடைய மனித நேயம் இன்றைக்கும் என்னுடைய மனதிலே ஆளாத வடுவாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் பெருந்துறையை, பவானியை நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா என்று ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய மனதிலே 2 தொகுதிகளையும் எப்படியாவது நான் கட்டாயம் வெற்றி பெற்று தர வேண்டும் என்று நான் எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் என்னுடைய இரத்த வேர்வையும் செலவிட வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் களத்திலே இறங்கி எந்த அந்த உச்சகட்ட பணி என்று சொல்லுவார்களே அந்த உச்சகட்ட பணியை இந்த தொகுதியிலும் இடைப்பட்ட நாட்களிலே 4 நாட்கள் பவானியிலும் அந்த இடைப்பட்ட காலத்திலே பவானி தொகுதியினுடைய வேட்பாளர் இடத்திலே அந்த கூட்டம் நடக்கிற பொழுது அதிலும் போய் கலந்து கொண்டு அங்கும் அந்த பணியை நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வந்தது. தேர்தல் முடிவுகள் 9000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு பின்னால் தேர்தல் முடிந்தது. ஆய்வுக்குழு என்று சென்னையிலிருந்து வந்தார்கள். அந்த ஆய்வுக்குழு வெற்றி வாய்ப்பை திமுக இழந்த தொகுதிகளை குறிப்பாக ஆய்வு செய்தார்கள். அவர்கள் என்ன ஆய்வு செய்தார்கள், என்ன தகவலை தலைமைக்கு கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. அது ஆய்வு செய்துவிட்டு 30 நாட்கள், 1 மாதம் கழிந்தது. 1 மாதம் கழிந்த பின்னாலே என்னிடத்துல ஒரு கூட்டத்தை நான் இங்கு என்னோட அலுவலகத்தில இயக்கத்தினுடைய பாக முகவர்கள் கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருந்தேன். அந்த கூட்டத்திற்கு வந்த 75-80% நிர்வாகிகள் நமது தொகுதியில நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேர் நமது இயக்கத்திற்கு எதிராக வேலை பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னார்கள். அதனுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதனுடைய பதிவுகள் முழுமையாக இருக்கிறது. நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் யார் மீதும் சொல்லவில்லை. இன்றைக்கும் நான் சொல்ல போவதில்லை. இடைப்பட்ட காலத்திலே கூட நான் மாற்று இயக்கத்திற்கு செல்லுவதாக பல பேர் ஊடகத்திலே தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இதுவரை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட திட்டமிட்டு அந்த ஊடகத்தின் மீது தகவலை பரப்பினார்கள். யார் பரப்பினார்கள் என்று சொன்னால், யார் இந்த இயக்கத்திற்கு எதிராக வேலை பார்த்தார்களோ அவர்கள்தான் அந்த திட்டமிட்டு அந்த ஊடகத்தில் அந்த தகவலை பரப்பினார்கள். ஆனால் இயக்கத்தின் 70% நிர்வாகிகள் இந்த தொகுதி திமுக வெற்றி பெற்றதே இல்லை, இந்த முறை வெற்றி பெற்ற வேண்டும் என்று சொல்லி 70%க்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மிகவும் கடுமையாக வேலை பார்த்தார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 9000 சொச்சம் வாக்குகள் என்பது மிக குறைவு. ஒரு 5000 வாக்குகளை நான் கூடுதலாக பெற்றிருந்தால் நான் வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் வெற்றி பெறாததற்கு இங்கிருக்கிற நிர்வாகிகள் தான் காரணம் என்று நான் இப்பொழுது சொல்ல போவதில்லை. அவர்களால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்றும் நான் சொல்ல போவதில்லை. காரணம், அந்த வலிமை என்பது யாருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தது என்கிற காரணத்தை தேடுவதை விட நமது இந்த சில நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள்லாம் அந்த வெற்றிக்கு உழைத்தார்களா என்பதுதான் கேள்வி. குறிப்பாக நான் இந்த நேரத்தில் சில கருத்துக்களை நான் வெளியிட விரும்புகிறேன். ஊடக நண்பர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. நான் இந்த இயக்கத்திற்கு வந்தது என்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. ஒரு நாள் கூட நான் நல்ல தூக்கம் தூங்கியது கிடையாது. இங்கு வந்த பின்னால் வெற்றி பெறாத தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பெருந்துறை தொகுதியுடைய வளர்ச்சி என்பது, நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் இதனுடைய வளர்ச்சி என்பது வேறு.
தமிழ்நாட்டிலே எந்த தொகுதியிலும் இல்லாத வளர்ச்சியை பெருந்துறை தொகுதியிலே நான் கொண்டு வந்த காரணத்தினாலேதான் இன்றைக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில ஈரோடு மாவட்டத்திலே பெருந்துறை கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திலே இந்த மைக்ரேட்டிங் பாப்புலேஷன் என்பது பெருந்துறையிலே தான் அதிகம். காரணம், பெருந்துறை வாழ தகுந்த ஒரு பகுதி என்பதற்கு அடையாளமாக இந்த தொகுதியை மாற்றி காட்டினேன். இந்த தொகுதியிலே தண்ணீர் பிரச்சனை இல்லாத சூழ்நிலையை நான் உருவாக்கி தந்தேன். கடந்த காலத்தில கொடிவேரி திட்டத்தை மட்டும் நான் கொண்டு வராமல் விட்டிருந்தால் இந்த பெருந்துறையிலே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு நாளைக்கு கூட நிம்மதியாக தூங்க முடியாது. கடுமையான வறட்சி காலம். கடுமையான வறட்சி காலத்திலும் கூட தினமும் 2 கோடி லிட்டர் தண்ணீரை கடந்த காலத்திலே நாங்கள் கொண்டு வந்த அந்த கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் அந்த மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் காலத்திலே நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி இருந்தால் இந்த மக்கள் மீண்டும் நம்பி நமக்கு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் அதற்கு இதுதான் காரணம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஆட்சி என்பது ஒரு மாவட்ட பொறுப்பிலே வந்த எங்களை போன்றவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள் இயக்கத்தையும் வளர்த்த வேண்டும். அந்த மக்களுக்கும் நாம் நம்முடைய ஆட்சி காலத்திலே இந்தந்த திட்டங்கள் நடந்தது என்பதை நாம் ஒரு சாதனையாக அந்த காலத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மனதிலே ஒரு ஆறாத படு கடந்த காலத்திலேயே கூட நான் கூறியிருக்கிறேன். இந்த பெருந்துறை தொகுதி என்பது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதி. பெருந்துறையில கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல பவானிசாகர் காளிங்கராயன் அணை பகுதியிலிருந்து இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 1044 குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திட்டம். அந்த திட்டத்தை அண்ணா திமுகவுடைய அரசு செயல்படுத்தப்படுகிற பொழுது நானும் அதிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அவனாசியிலே தான் அந்த துவக்க விழா நடைபெற்றது. அத்திக்கடவு அவனாசி திட்ட துவக்க விழா. அன்றைக்கு அமைச்சராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் கருப்பண்ணன் அவர்களும் அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை பெருந்துறை தொகுதியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகமாக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவன் என்கிற முறையில எனக்கும் ஒரு வாய்ப்பு பேசுவதற்கு அந்த கூட்டத்திலே ஒரு வாய்ப்பு அன்றைக்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்தார். அன்றைக்கு அந்த திட்டம் உடனடியாக துவக்கப்பட்டு 80% பணிகள் முடிவுற்றது. அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் வந்த பின்னாலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகிற பொழுது, நான் இணைந்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கிற பொழுது முதலமைச்சரிடத்திலே நான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தையும் கொடிவேரி கூட்டுக்குடி திட்டமும் அப்பொழுது செயல்படுத்தவில்லை. அதுவும் 70-80% பணிகள் தான் முடிவடைந்திருந்தது. இந்த 2 பணிகளும் முடிவடையாமல் மக்களுக்கு முழு பலன் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். நான் இணைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தால் அது அத்திக்கடவு அவனாசி திட்டத்தையும் கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தையும் முதலமைச்சரின் மூலமாக எனது தொகுதிக்கு பெற்றுக் கொடுப்பதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் என்று அந்த பேட்டியிலே நான் கூறியிருக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதற்கு பின்னாலே 1 வருட காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அதற்குண்டான வேகம் போதவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஊழியர் கூட்டத்திலும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை உடனடியாக பாதியில் அந்த பணி நிற்கிறது, உடனடியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று பலமுறை நான் வலியுறுத்தியேன். அதற்கு பின்னாலே நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே போய், நீங்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே கொண்டாந்தாலும் கூட இப்பொழுது 80% பணிகள் தான் முடிந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் 20% பணிகளை நீங்கள் முடித்து உடனடியாக அந்த தண்ணீரை குளங்களுக்கு நிரப்பினால் நமக்கும் அதிலே சரிபாதி அளவு மக்கள் பலன் கிடைக்கும், மக்கள் நமக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்று முதலமைச்சரிடத்திலே சொன்ன பின்னாலே முதலமைச்சர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நானே பெருந்துறை ஒரு அரசு விழாவுக்கு வருகிறேன், வந்த பின்னால் அந்த நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னால் முடிவெடுக்க என்று சொன்னார்கள். பெருந்துறைக்கு அரசு விழாவுக்கு வந்துவிட்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கிரைநகரில் இருக்கிற அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னால உடனடியாக அதிகாரிகளை அழைத்து உடனடியாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து முடித்து இதற்கு எவ்வளவு கூடுதல் நிதி தேவைப்பட்டாலும் கூட அதை நான் கொடுக்கிறேன் என்று பெருந்தன்மையாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த பணிகள் வேகப்பட்டது. அதற்கு பின்னாலே 6 மாத காலத்தில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகள் முடிவுற்று அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது.
அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. துவக்கி வைக்கப்பட்ட பின்னாலே 6 மாதம் கழித்து பவானி ஆற்றில 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அணை ஆறு முழுவதும் தண்ணீர் நிரம்பி செல்கிற பொழுது அதனுடைய உபரி நீரை இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய குளங்களுக்கு நிரப்ப வேண்டும் என்பது ஒரு விதி. இந்த திட்டத்திலே ஏதாவது குறை இருந்தால் L&T நிறுவனம் இதனுடைய ஒப்பந்தத்தை எடுத்திருந்தது. L&T நிறுவனம் எப்பொழுது அழைத்தாலும், மாவட்ட நிர்வாகம் எப்பொழுது அழைத்தாலும் L&T நிறுவனம் வந்து இதை சரி செய்து கொடுக்க வேண்டும். பெருந்துறையிலே 100க்கும் மேற்பட்ட குளங்கள், ஆற்றிலே 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. 6 TMC தண்ணீர் கடலிலே போய் கலந்தது. ஆனால் ஒரு முறை 1044 குளங்களுக்கும் 3 மாவட்டத்திலே உள்ள குளங்களுக்கும் ஒரு முறை நீரை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் வெறும் 1.5 TMC தண்ணீர் இருந்தால் நாம் நீரை நிரப்பி விடலாம். ஆனால் அந்த கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடியும் கூட இந்த பெருந்துறையில அல்லது 3 மாவட்டத்திலே இருக்கிற குளங்களுக்கு தண்ணீர் விடப்படவில்லை. இது உண்மை. நான் இது சம்பந்தமாக மாவட்ட அமைச்சரிடத்திலும் மனு கொடுத்தேன், மாவட்ட ஆட்சியரிடத்திலும் நான் மனு கொடுத்தேன். இதற்கு பின்னால் முதலமைச்சருடைய உதவியாளரிடத்திலும் நான் இதை பற்றி மனு கொடுத்தேன். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதுக்கு என்ன காரணம் என்று அவர்களே அப்பொழுது இருந்தவர்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொள்ளட்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இது பெருந்துறை தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றைக்கு மட்டும் எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் நிரப்பி இருந்தால், இப்பொழுது கடுமையான குடிநீர் பஞ்சம். குன்னத்தூர் குளத்திற்கு மட்டும்தான் ஓரளவு தண்ணீர் நிரப்பப்பட்டது. அங்கு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்றைக்கும் துளியளவு கூட தண்ணீர் பஞ்சம் கிடையாது. ஆனால் மற்ற குளங்களுக்கும் இதை போல தண்ணீர் நிரப்பி இருந்தால் இந்த பெருந்துறையில இன்னும் ஓராண்டு காலக்கு தண்ணீர் பஞ்சம் வந்திருக்காது. ஆக கட்சியை வளர்த்த வேண்டும் என்கிற கொள்கையும் நமக்கு வேண்டும். அதே சமயத்துல மக்களுடைய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த கட்சியை இங்கு வளர்க்க முடியும் என்கிற எண்ணத்திலே தான் என்னுடைய செயல்பாடு இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் கூட ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவில்லை. கடைசியாக மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்டத்தினுடைய L&T நிறுவனத்தை சார்ந்தவர்களை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது கூட L&T நிறுவனத்தை சார்ந்தவர்களை நான் கேட்டேன், ஏனுங்க தண்ணி போறப்போ 2 லட்சம் கனஅடி தண்ணி போறப்போ நீங்க இந்த தண்ணி நீக்கி விட்டுருந்தா இன்னைக்கு எல்லா குளத்துக்கும் தண்ணி வந்திருக்கு. இன்னைக்கு தண்ணி நின்று போச்சு. 20,000 கனஅடியோட தண்ணி போகல. இன்னைக்கு நீங்க இந்த குளத்தை ஆய்வு செஞ்சு நீங்க தண்ணி எங்கிருந்து விடுவீங்கன்னு கேட்டேன். இல்ல அடுத்த முறை குளத்தை நிரப்பறதுக்குதான் நாங்க இப்ப ஆய்வு பண்றோம்னு சொன்னாங்க. அடுத்த முறை இப்ப ஆட்சி இல்லை. நீங்க அப்பொழுது குளத்தை அதை நிரப்பி இருந்தால். இந்த தேர்தல் காலத்தில கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. திமுக ஆட்சி காலத்துல அதிமுகவால் கொண்டு வரப்பட்ட அத்திக்கடவு அவனாசி திட்டம் திட்டமிட்டு குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்த காரணத்தினால் என்னால் அதை எதிர்கொண்டு பல வாக்குகளை நான் அந்த களத்திலே இழக்க நேரிட்டது. அப்பொழுது கூட நான் L&T நிறுவனத்தை சார்ந்தவர்களை நான் கடுமையாக பேசினேன். நீங்கள் 5 ஆண்டு காலம் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை தவிர மாவட்ட நிர்வாகத்திற்கு வேறு வேலை கிடையாது. குளம் இருக்கிறது, திட்டமும் இருக்கிறது. ஒரு உத்தரவு போட்டால் அந்த குளத்திற்கு தண்ணீர் வரும். ஆனால் அந்த தண்ணீர் கொடுக்கப்படாததற்கு காரணம் என்னவென்பது எனக்கு தெரியவில்லை. ஊடகவியல் நண்பர்கள் நீங்கள் என்ன காரணத்தினால் அந்த குளங்களுக்கு அப்பொழுது தண்ணீர் மறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. இப்பொழுது விவசாயிகள் இந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையின் இடத்திலே ஒரு மனுவை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு குளமெல்லாம் தண்ணி உள்ளீங்க, கடந்த கவர்மெண்ட்ல தண்ணி விட விட்டாங்க, காஞ்சி கிடக்குது. எங்க விவசாயம் எல்லாம் நாங்கெல்லாம் தென்னை மரத்தை வச்சுட்டோம், எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, அதனால நீங்க அந்த தண்ணி விடணும்னு கேட்கறாங்க. ஆனா தண்ணி இல்லை, டேம்ல தண்ணி இல்லை. அன்னைக்கு நான் தண்ணி விட சொல்றப்போ டேம்ல தண்ணி எவ்வளவு இருந்ததுன்னா 120 அடி தண்ணி இருந்தப்ப நான் தண்ணி விட சொன்னோம். இன்னைக்கு டேம்ல 40 அடி. இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட கூட மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்துட்டு வந்த பின்னால 2 நாள்ல எல்லா குளத்துக்கும் தண்ணி வருது. 2 நாள்ல எல்லா குளத்திற்கும் தண்ணீர் வருகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ நீங்க குளத்துல தண்ணி மனம், அதாவது நீங்க மனம் வேண்டும். முதல்ல நீங்க தண்ணியே இல்லாத காலத்துல ஒரு அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தண்ணி வருது, அடுத்த நாள் தண்ணி விடுறாங்க. கிட்டத்தட்ட பெருந்துறையில் நீங்க போய் பாருங்க, கருத்து கேளுங்க.
கருமாடி செல்லிவாளத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. எங்க ஆர்வம் இருக்காரா, ஓவன்ராஜ் இருக்காரா? இங்க பாருங்க, இந்த குளத்துக்கு, இந்த நகர பகுதியில் இருக்கிற குளத்துக்கு இந்த கடுமையான வறட்சியில தண்ணி விடுறாங்க. அத்திக்கடவு அவனாசி திட்ட தண்ணீர் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்துல இந்த பெருந்துறை தொகுதியை திட்டமிட்டு நீங்கள் அந்த தண்ணீர் திறக்கப்படாததற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதிகாரிகள் வந்து நீங்க கொடுத்ததுனால அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா, இல்ல அதிகாரிகள் அழைச்சிட்டு போகிறதுனால இந்த பாதிப்பு ஏற்பட்டதா? இல்ல, அதாவது வந்து கோழியில இருந்து குஞ்சு வந்ததா, குஞ்சில இருந்து கோழி வந்து, அதாவது வந்து முட்டையில இருந்து குஞ்சு வந்தா, குஞ்சில இருந்து முட்டை வந்தாங்கிற மாதிரி நீங்க கேட்கறது. அதாவது எதனால் நிராகரிக்கப்பட்டது என்பதை ஊடகவியல் நண்பர்கள் நீங்க தான் முடிவு செய்யணும். ஆனா வந்துட்டு இப்ப அடிக்கக்கூடிய மனுக்கள் வந்து அதிகாரிகள் அலட்சியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கட்சியில வந்து உட்கட்சி பூசலா போய்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் யார் மனசுல என்ன நினைச்சிருக்காங்கிறத உங்களுக்கு வந்து அத்துப்படி நீங்க ஜெர்னலிஸ்ட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க முடிவுன்னு சொல்லுங்க. நான் வந்து அமைச்சர் அண்ணன் முத்துசாமி வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர். அவர் வந்து அமைச்சரா அந்த காலத்துல நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் பேர்ல ஒரு மிகப்பெரிய நான் மதிப்பும் மரியாதையும் இன்றளவும் நான் வைத்திருக்கிறேன். நான் கூட குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுக்குறப்போ கொஞ்சம் கூடுதலா போய் அதுல துரோகின்னு ஒரு பேரை அவர்கிட்ட சேர்த்திட்டாங்க. நான் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இந்த வார்த்தை அவர் வயசுக்கு நீங்க வந்து இந்த வார்த்தையை போடாதீங்க, நான் சொல்லவே இல்லையே, நீங்க இந்த வார்த்தையை சேர்த்திட்டீங்கன்னு சொன்னேன். இல்ல, நாங்க அது பத்திரிகையில போடுறப்ப சிலதெல்லாம் நாங்க போடுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து எந்த சூழ்நிலையிலே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர், அவர் வந்து என்னுடைய வயசு கூட அவருக்கு அனுபவமா இருக்கலாம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு அவர் பேர் நான் மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனா நான் கோரிக்கை வச்சதுனால தண்ணி விட்டாங்களா அல்லது விடலையாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க பேசும்போது கூட மனம் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க. யாருக்கு மனம் வேணும்? எல்லாத்துக்குமே முத்துசாமி அவர்கள் தான். ஒருவேளை அவருக்கு மனம் இல்லாமதான் பெருந்துறை தொகுதியை வஞ்சிக்கக்கூடிய செயல ஈடுபட்டுட்டாரோ, அதை வச்சு நீங்க மையப்படுத்தி பேசுறீங்களா? இல்லைங்க, நான் வஞ்சிச்சான்னு நான் வந்துங்க சொல்றத விட எல்லாருமே அவங்களுடைய கடமை செய்யணும். எல்லாருமே அவங்களுடைய கடமை செய்யணும். நீங்க உரிய காலத்துல கடமை செய்யலைன்னா நீங்க பண்ண முடியாது. ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா 5 வருஷம் இருப்பார். 5 வருஷத்துல அவர் நல்ல முறையில் பேர் செஞ்ச ஒர்க் பண்ணா பேர் வாங்கிக்கலாம். நீங்க இல்ல நாம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு போலாம். அப்போ நீங்க வந்து இருந்த காலத்துல நீங்க நிறைய பணிகள் செஞ்சாதான் மக்கள் மனசுல இடம் பெற முடியும். அதுதான் ஏன் பண்ணல சார்? உங்க தொகுதியினால பண்ணலையா, இல்ல கட்சியில ஏதாவது முரண்பாடுகளா, இல்ல நான் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்குதான் இதுக்கு காரணமா கேட்கிறேன். இல்ல, நான் சொல்றதுக்கு என்ன காரணம், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு தண்ணீர் இருந்தும் கூட உரிய காலத்திலே தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தால் ஓரளவுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் திசை மாறி சென்றது. அதுக்கு யாருக்கு கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மாவட்ட பொறுப்புல இருந்து உங்களை விடுவிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நான் சொல்லிடுறேங்க. அடுத்தபடியாக இன்னும் பல, அதாவது ஏற்கனவே இருக்கு, சிப்காட் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள்லாம் இருக்கு, அது சம்பந்தமான வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. இப்ப வந்து சில இந்த தேர்தல் நேரத்துல சில இடங்களில முக்கியமான நிர்வாகிகள் கழகத்தில் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த இயக்கத்தையே அங்காங்கே இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் எல்லோரும் என்னிடத்துல வந்து மனு கொடுத்தார்கள். தேர்தல் முடிந்த பின்னால் மனு கொடுத்தால் அந்த மனுவை நான் தலைமைக்கு அனுப்பினேன். தலைமையிலே நான் சொன்னேன், இப்படிப்பட்ட பல இடங்களில நமது இயக்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பல இடங்களிலே செயல்பட்டார்கள். ஆகவே இதை நீங்கள் நல்ல முறையில விசாரித்து அதற்கு பின்னால் என்னையும் கூப்பிடுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே விசாரணை நடத்துங்கள். அதற்கு பின்னால் என்னையும் கூப்பிடுங்கள். விசாரித்து விட்டு அவர்கள் மீது தவறு இருந்தால், யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், அல்லது என் மீது தவறு இருந்தால் என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். இதுதான் நான் தலைமை இடத்துல சொன்னது. உங்களை கூட்டு அழைச்சி பேசினாங்களா? எதுக்காக நீங்க இந்த பதிவுல இருந்து பறிக்கப்பட்டது? அது தலைமை தான் சொல்லணுங்க. இல்ல, இன்னைக்கு காரணம் என்ன? உங்க காரணம் தான் சொல்லலீங்க. காரணம் சொல்லி மீண்டும் திமுக தலைவர் சந்திக்கிறதா வாய்ப்பு இருக்கா? நான் தலைவர் வந்துங்க அனுமதி கொடுத்தா தான் சந்திக்க முடியும். பத்திரிகையில சில பத்திரிகைகள் செய்தி வெளியிடுறாங்க, வேறொரு கட்சிக்கு போக போறதா தகவல் வெளியாயிருக்கு. அதிமுக திருப்பி போக போறதெல்லாம் வேறு கட்சிக்கு செல்வதாக எனக்கு எண்ணம் இல்லை.
அதிமுகவுக்கு செல்வதாகவும் எனக்கு எண்ணம் இல்லை. இல்ல, இப்போதைக்கு அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு தவறான தகவல். திமுக நீங்க பணியாற்றுவீங்களா? திமுகவில் நான் பணியாற்றுறதும் ஆற்றாததும் இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு வார காலத்தில இதற்குண்டான நான் சொன்ன கருத்துக்களுக்குண்டான விளக்கங்களை தலைமை ஆராய வேண்டும். இப்போ நான் இருக்கலாம், நான் தான் திமுகவில் இந்த திமுக ஆட்சிக்கு வரணும், நான் தான் இந்த எம்எல்ஏ ஜெயிக்கணும்லாம் நான் சொல்ல வரல. பட்டு நீங்க அதாவது நாம எப்படி செயல்படுறோங்கிற விட எப்படி செயல்படாது இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். நீங்க யாரை வேணாலும் வச்சு நடத்தலாம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க நடத்துறவங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தார்கள் நான் கேட்கிறேன். சென்ற முறை கொங்கு பேரவைக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினார்கள். KKC பாலு ஈஸ்வரன் அவர்களுடைய சம்பந்தி KKC பாலு நின்றார்கள். அவருக்கு எப்படி இவர்கள் வேலை பார்த்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும், தொகுதியில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் தேர்தல் முடிந்த பின்னாலே தலைவரிடத்துல போய் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். நீங்க KKC பாலு அவர்களை கேட்டாலே தெரியும். அவர் ஒரு புகார் மனு கொடுத்துட்டு இருந்தார். எப்படி இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட பின்னால் எனக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்கவில்லை, முக்கியமான பொறுப்பிலே இருப்பவர்கள்லாம் எனக்கு எதிராக வேலை பார்த்தார்கள் என்று KKC பாலு அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் இதுதான் நடந்தது. அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் பல்லபாளையம் ரிட்டையர்டு ASP கோவிந்தசாமி என்று ஒரு காவல்துறை அதிகாரி கொங்கு பேரவையின் சார்பாக திமுக கூட்டணியிலே போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியிலே நினைக்கிறேன், திமுக கூட்டணியிலே போட்டியிடுகிறார். அவருக்கும் இதே நிலை நடந்தது. ஆக என்னுடைய கருத்து, நாம் விருப்பப்பட்டால் வேலை பார்க்கலாம், விருப்பமில்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடலாம். நாம் இந்த இயக்கத்திற்கு எதிராக நாம் திமுகவில் இருந்து கொண்டு அண்ணா திமுகவுக்கு ஓட்டு கேட்பதும், அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்பதும், அது எதிர்காலத்தில் அவர்களுக்கே நாளைக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். இப்ப எதிராக ஓட்டு கேட்டவங்களுக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அவங்க போய் அடுத்த முறை நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டா, என்னங்க போன தடவை இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டீங்க, இந்த முறை நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறீங்க, இந்த மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இருக்கிற இடத்துல நீங்க விசுவாசமா இருக்குன்னு தான் சொல்றது. இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு, நான் இதை இந்த தொகுதியில பல பிரச்சனைகள் வந்தது, அதையெல்லாம் பொறுப்பு அமைச்சர் இடத்துல நான் பலமுறை சொன்னேன். அது வேண்டியதில்லை. நான் தான் அவரை பத்தி எந்த குறையும் நான் சொல்ல போறதில்லை, அவர் குற்றச்சாட்டு சொல்ல போறதில்லை. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. இன்றளவும் அதை பற்றி நான் குறை கொள்ள தயாராக இல்லை.